ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த போது ஏரோது ராஜாவும் அவனோடு எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என்று மத்தேயு 2:1-3 வசனங்களில் பார்க்கிறோம். ஏரோது பயந்து நடுங்கினான், குழப்பமடைந்து கலங்கினான். ஏன்? கிறிஸ்து பிறப்பது அவரால் முன்னறியப்பட்டு, முன்குறிக்கப்பட்டு, அளிக்கப்பட்டு, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. ஆனால் ஆட்சியாளர்களின் அரியாசனம் ஆட்டம் கண்டது. இயேசு ராஜாவாக பிறந்து அவரது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க ஆரம்பித்து விட்டால் ஏரோதின் ஆளுமை முடிவுக்கு வந்துவிடும். எனவே ஏரோதின் அரியாசனம் அதிர்ந்தது. அவன் நடுங்கினான். அன்று எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட யூதாவின் சிறிய நகரமாகிய பெத்லகேமிலே பிறந்த இயேசு இன்று இருளின் ஆதிக்கத்தில் இருக்கும் உங்கள் இருதயத்தில் பிறக்க ஆசைப்படுகிறார். அன்று இயேசு பெத்லகேமிலே பிறந்த போது இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்று உன் இருதயத்தில் இயேசு பிறக்க இடம் கொடுத்தால் உன்னை சுற்றி உள்ள ஜனங்கள் உன்னிலிருந்து பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். நாசரேத்தில் இருந்து எந்தவித நன்மையும் வராது என்று கருதப்பட்ட அந்த இடத்தில் இயேசு வளர்ந்த போது அங்கிருந்து ரட்சிப்பு வந்தது. இன்று உன் இருதயத்தில் பிறக்கும் இயேசுவுக்கு வளர இடம் கொடுத்தால் உன்னிலிருந்து நன்மை வெளிப்படும். உன் இருதயம், அதிலிருந்து பிறக்கும் சிந்தனைகள், எண்ணங்கள், செயல்கள், வார்த்தைகள் எல்லாமே கிறிஸ்துவை பிரதிபலிக்கும். கிறிஸ்துவின் சாயலில் குணங்கள் மாற்றப்படும். இன்று நீங்கள் செருகவும் இயேசு உங்கள் இருதயத்தில் வளர்ந்து பெருகவும் உங்கள் இருதயத்தை அவருக்கு அர்ப்பணிப்பீர்களா? உங்கள் இருதயம் இன்று பாவத்திற்கு அடிமைப்பட்டு ஏரோது என்னும் பொல்லாங்கரின் ஆளுகையில் உள்ளது. சாத்தான் தன்னுடைய அரியணையை உங்கள் இருதயத்தில் ஸ்தாபித்து மாயையான உலக ஆசைகளையும் இச்சைகளையும் விதைத்து உங்களை இருளில் மூழ்கடித்து ஆளுகை செய்து வருகிறான். பெத்லகேமில் பிறக்க யாரும் அன்று இடம் கொடுக்கவில்லை. எல்லா சத்திரங்களும் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தன. இன்றும் இயேசு பிறக்க யாருமே இருதயத்தில் இடம் கொடுக்கவில்லை. சத்திரங்களாகிய எல்லா இருதயங்களிலும் உலக ஆசைகள் நிறைந்து காணப்படுகின்றன. மாட்டுக்கொட்டில் போன்ற உங்கள் இருதயத்தில் இடம் கொடுப்பீர்களா? இடம் கொடுத்தால் இயேசு இன்று உங்கள் இருதயத்தில் பிறப்பார். உங்களை இன்று ஆளுகை செய்யும் சாத்தானின் அரியணை அதிரும். பொல்லாங்கன் பயந்து நடுங்கி கலங்குவான். அவனது ஆளுகை முடிவுக்கு வரும். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்துவிடும். இது பூமிக்குரிய ராஜ்யம் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் இருதயத்தில் இருந்து தேவனுடைய சித்தத்தை உங்களுக்குள் நடப்பிக்கும் ஆவிக்குரிய ராஜ்யம். பிரியமானவர்களே, ஏரோதின் அரியணை அதிர இயேசு உங்கள் இருதயத்தில் பிறக்க உங்கள் சுய சித்தத்தை ஒழித்து முழு இருதயத்தையும் அவருக்கு அர்ப்பணிப்பீர்களா? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் ஆவியானவரால் கொண்டு வரப்படும். ஆமென்.